அந்த கள்ளி நாட்டை ஆளக்கூடிய இளவரசன் என்னுடைய பெயர் தான் கள்ளி காத்தான். அப்படியா? ஆமாங்க. நான் யார் தெரியுமா? யாருங்க? இந்த வானவரை கோட்டை ஆளக்கூடிய வானவரை மகளாக பிறந்து என்னுடைய பெயர் தான் அருணாட்சி. எங்க எப்படியோ ஒன்று வந்தோம் பார்த்து இடிச்சுக்கிட்டோம். என்னம்மா ஒரு பெண்ணுக்கு மோதிட்டு வந்தோம் பார்த்தோம் இடிச்சு போறேன்னு சொல்றீங்க நியாயமா? என்னம்மா சொல்ற? புரியுதானா? என்னம்மா இது? நீங்க என் மேல இருக்குது 4 பேர் பார்த்தா தப்பா பேச மாட்டாங்க. தப்பா பேசுவாங்களா? ஏமா தெரியாம நடந்ததுக்கு யார் போய் தப்பா பேச போறாங்க? ஆகையாலே இந்த அழகான வனத்தில் உங்களை எப்போது பார்த்தேனோ அப்பொழுது என் மனசு உங்களை பார்க்கணும்னு என்னங்க சொல்றீங்க? புரியல எங்க? அது மட்டும் இல்ல இந்த உலகத்துல எவ்வளோ ஆடவர் நான் பார்த்தேன், கண்ணால பார்த்தேன். ஆனா 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 நான் உங்களுடைய மனசால பாக்குறீங்க. அப்படியா? அப்பொழுது சொல்றது புரியலங்க. என்னங்க? இந்த அழகான வனத்தில் நான் உங்களை எப்போது பார்த்தேனோ ஷாக் ஆயிட்டீங்க. எனக்கு ஷாக் ஆயிட்டீங்களா? ஒரு அதிர்ச்சியா? ஒரு வேகமா? ஒரு துடிப்பா? அப்பொழுது புரியலங்க எனக்கு. என்னங்க முன்னாடி இந்த மல்லாடிங்க என்னங்க சொல்றீங்க? அப்போது எனக்கு புரியலங்க. என்னங்க வாழ்க்கையில நான் துணையா வரணும் ஆசைப்படுறேங்க. என்னுடைய வாழ்க்கை துணையா வர போறீங்களா? ஏங்க இதெல்லாம் நியாயமா? ஒரு பெண்ணு ஒரு ஆணை பார்த்த உடனே சொல்ற வார்த்தையா இது? ஏங்க நீங்க யாருங்க? ஒரு நாட்டு இளவரசி அப்படி இருக்கும்போது என்ன பார்த்து அப்பேற்பட்ட வார்த்தை சொல்றீங்களே, இதெல்லாம் முறையாங்க? என்னங்க லவ் பண்ண சொல்றேன், உங்கள் வாழ்க்கைக்கு ஆள் கூட மனைவியா வரணும்னு ஆசைப்படுறேன். என்னது மனைவியா வர போறீங்களா? ஏங்க எனக்கு அப்பேற்பட்ட ஆசையில எதுவும் கிடையாது. ஏதோ வந்தது சரியான நேரம் கிடையாது. நான் போயிட்டு வரேன். என்னுடைய மனது உங்களை ஏற்காது. இதெல்லாம் எதுவும் தேவையில்லை. நான் போயிட்டு வாங்க. ஒரு பெண்ணானவே வெக்கத்துட்டு வாங்க, உங்க வாழ்க்கை துணியவர் நான் ஆசைப்பாரு கேக்குறேன். முடியாதுன்னு சொல்றீங்களே,
சொல்றீங்களே உங்ககிட்ட சொன்ன வார்த்தை எல்லாமே ஐயா ஐயா சொல்லிருந்தா புடிச்சு ஓடிட்டு பாரு துணியை என்னத்த துணியை சொல்றேன் துணியை ஓதிட்டு இருப்பாரா ஆமா ஏங்க இங்க பாருங்க நீங்க பெண் தானே என்ன ஒரு பெண்ணு ஒரு ஆடு என்ன சந்தேகமா இருக்கா என்ன எனக்கு அந்த சந்தேகம் இல்லைங்க வேண்டாங்க நீங்க பாருங்க ஒரு ஆடவரை பார்த்த உடனே இப்படி எல்லாம் பேசுங்களே இதெல்லாம் முறையாங்க ஒரு பெண் என்றால் எப்படி இருக்க வேண்டும் எப்படி இருக்கணும் 4 குணங்கள் இருக்க வேண்டும் அச்சம் ஞானம் மடம் பயிர்ப்பு என்று சொல்லக்கூடிய 4 குணம் இருக்கணும் அதற்கு அடங்கி இருக்கணும் இன்னும் அடங்காத அப்படியே ஆம்பளைக்கு ஆசைப்பட்டு ஓடியாரீங்களே அப்படியே அது இருக்கவே தான் ஆட்டுக்கு உடைக்க வாங்க வாழ்க்கை துணியை ஒண்ணு ஆசை உங்களை கேட்கறேன் அதுல இன்னொன்னு காட்டு தெரிஞ்சுக்க எங்க அந்த கம்பன் கண்ட ராமனை போல் நானுடைய கண்ணெடுத்தேன் அப்படி உன்னை கண்ட நாள் பதிலா என்னங்க சொல்றீங்க போல் இரவில் மட்டும் வருகின்றாயே போல் பகலே வரமாட்டாயே உனக்கும் நல்லது எனக்கும் நல்லது நான் போயிட்டு வரட்டுமா ஏங்க நீ போக வேணாம்னு சொல்லல இந்த உலகத்துல இப்பதான் சொன்னேன் என்ன சொன்னேன் எவ்வளவு பெரிய கண்ணால பார்த்தவங்க மனசால பாக்கன்னு சொல்லிட்டு மனசால நான் உங்களை பாத்தீங்க நீங்களே இது கிடைக்காத பொழுது இந்த உலகத்தில் நான் இருந்தா என்ன இருந்தா என்ன அதனால நீங்க எனக்கு கிடைக்காத பொழுது இப்போது சாக போறீங்க சாக போறியா ஆமா இங்க பாருமா
செத்து பிறகுதான் பாப்போம் நாங்களும். சாவந்த கண்ணால நான் பார்த்ததே கிடையாது. நீ ஒரு முறை செத்து காட்டு, நான் பாத்துக்கிறேன். கேட்டியா கதையே? என்ன சொல்றது? ஒரே ஒரு முறை செத்து காட்டினா நான் பாத்துக்கிறேன். நீங்க என்ன சொல்ல நியாயமா? ஏங்க கத்தியில குத்திக்கினா ரத்தம் வருமா? என்னது ரத்தம் வருமா? கத்தியில குத்தா ரத்தம் வருமா? ஆமா. ஆஹா, அதெல்லாம் தேவையில்லை. வேணாங்க. எப்படி கிடைக்கலையோ எப்படி நான் சாக நீங்க பாருங்க. நீங்க தான் சொல்றீங்களே உன்னை பார்த்து என்னை பார்த்தோன்னு ஆசை வந்துச்சு. ஆனா உன்னை பார்த்தோன்னு எனக்கு ஏற்கனவே ஆசை வந்துருச்சு. தங்களுக்கு ஆசை இருந்தா ஏங்க முதல்ல நீங்க சொல்றீங்க, நான் பார்த்திருந்தேன். அப்படியா? ஆகையாலதான் கொஞ்சம் காலதாபம் ஆயிடுச்சு. ஆகட்டங்க. ஆகையாலே ஏங்க உங்க விருப்பப்படியே உன்னை கட்டி அணைக்க வேண்டும், முத்தம் தர வேண்டும், உன்னோட நான் சந்தோஷமாக இருக்க வேண்டுமா? வாக்குல துணி ஒண்ணு ஆசைப்படுறேன். ஏங்க அது மட்டும் இல்ல, என்னுடைய வாய்க்கு பின்னாடி நீங்க வர போறீங்களா? ஏங்க இங்க பாருங்க. அப்படினாலும் உன்னை பார்த்தோமே என் மனசு எப்படி பாருங்க, எப்படி அது எங்கடி வக்கம்மா பல்லாக்கி நிலுமே. எனக்கு சொல்றீங்க சீக்கிரமா உங்க கழுத்துல நான் தாலி கட்டணுமா? நீங்க பாருங்க, நீங்க இறந்து போறேன்னு சொல்லுதாலே உன் மீது நான் ஆசைப்பட்ட இல்லையே சொல்லலே. ஆனால் என்னை நீ மணக்க வேண்டும் என்றால் உனக்கு ஒரு நிபந்தனை இருக்கிறது. உன்னை நான் மணக்கிறேனாக்கா? ஆமா, கடமை ஒன்று காத்திருக்கு. ஆமா, எனக்கு ஒரு கடமை காத்திருக்கு. என்ன கடமை தெரியுமா? என்னுடைய நாட்டிலே ஏதோ விதியின் வசத்தால் என்னுடைய நாட்டிலிருந்து ஒரு கள்ளிக்காற்றை அழித்த காரணத்தால் அதன் அருகே ஒரு அம்மன் இருந்தாள். அந்த அம்மனாகப்பட்டவள் அகோர உருவெடுத்து என்னை கொல்ல வந்தாள். அவளை நான் சாந்தப்படுத்தி அந்த அம்மனிடத்திலே விடை பெற்று வந்திருக்கேன். எதற்காக தெரியுமா? அந்த அம்மனுக்கு ஆலயத்தை கட்டி கும்பாபிஷேகம் செய்ய வேண்டும் என்பதற்காக. அப்படித்தாலும் இப்பொழுது நான் எங்க தெரியுமா போகிறேன்? அதோ தெரிகிறது வானவராய கோட்டை. அந்த வானவராய கோட்டைக்கு சென்று அங்கே வானவராயிரத்திலே வன்னிய கருங்காலி மரம் இருக்குதா, அந்த வன்னிய கருங்காலி மரத்தை எடுத்து வரதுக்கு நான் போறேன். ஆகையாலே நான் போயிட்டு வர வரைக்கும் எனக்காக நீங்க காத்திருக்கணும். என்னங்க என்னங்க சொல்றீங்க?
பாத்தணும் என் மனசு நான் வந்து பறி கொடுத்துட்டேன். ஏன் என்னடா குறை? டேய் ஏண்டா அவன் பரதேசம் இருந்தாலும் பரவாயில்ல, அவனுக்கு வீடு தேவையில்ல, வாழ்வுல சொத்து பத்தி எதுவும் தேவையில்ல. என் நாட்டுக்கு வந்துட்டா அவன் இளவரசன் ஆக போறான். அவனுக்கு எதனா நான் தான் சொன்னேன்ல. இப்ப டேய் யாரா என்ன பார்த்து சொல்லுவாங்க, ஒண்ணு பார்த்து சொல்லுவாங்களா? கூட போயிட்டு டேய் 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 அந்த கண்ணமங்கலம் பஸ் ஸ்டாண்ட்ல சொல்றாங்கடா, உனதான் பூனை போய் எள்ளி கட்டணும்ட்டு. டேய் டேய் நான் யாரா? ஆண்மகன் மகளே, வீட்டுக்கு பொருள் வாங்க போவேன். ஆமாண்டா என்ன கடன் தெரியுமா? என்ன ஒரு மனைக்கிறா வண்டிய கருங்காலி மரம் வேணுமாண்டா? இருக்கு ஒண்ணுதான். சொல்லுடா. ஆமா அந்த வண்டிய மரத்துல ஒரு வீண் போகலீங்க, அம்மனுக்காக தான் எடுத்து போறாரு. அதுக்கு வழி சொல்ற அவருக்கு. ஏப்பா இது பாப்பா கூப்பிட்டு இங்க பாருப்பா, பாக்கிறதுக்கு சின்ன பையனா இருக்கு. அப்படி இருந்தாலும் உங்க நாட்டு இளவரசி வீட்டு ஏங்க நான் சொல்றது கேளுங்க. அப்படி இருந்தாலும் உன் நாட்டு இளவரசி மீது ஆசைப்பட்டுட்டேன், அவங்களும் என் மேல ஆசைப்பட்டுட்டாங்க. ஆமாங்க வேணுங்க தொட வேண்டும் என்றால் எனது 7 வாய்ப்படி இருக்குதா? அப்பேற்பட்ட 7 வாய்ப்படியோ? அப்படியா? ஆஹா பூதகணங்கள் காத்திருக்கிறது. அப்படி என்றால் அப்படியா? மது என்றால் சாராயம். கண்டுக்கூடாது. சரிய இவ்வளவு செய்ய ஒரு நாட்டு இளவரசியாக செய்யறேன். அப்படி என்றால் எங்கள் இருவரை சேர்த்து வைக்கும் பொறுப்பு உன்னுடையது. அவனை சொல்லிட்டா பாருங்க. அப்படியா? போகலாமா?